கடலூரினுடைய பெரிய பிம்பம், செலிபிரிட்டி. அது மட்டும் இல்லாமல் குறிஞ்சிப்பாடியினுடைய மண்ணின் மைந்தர். நம்ம மண்ணுக்குன்னு ஒரு மனம் உண்டு. அந்த மனத்தில் நாம் எல்லாமே கிராமத்தை சேர்ந்தவங்க. அந்த கிராமத்தினுடைய மண் வாசனை மாறாமல் கருப்பு காட்டான் அப்படின்ற ஒரு தனிப்பெரும் அடையாளம். அந்த அடையாளத்தோட இந்த கடலூர் மாவட்டம் முழுவதும் இல்லாமல் தமிழகத்தையே ஒரு உழுக்க போகிற நம்ம அன்பு தம்பி கருப்பு காட்டான் தான் நம்ம கூட வந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட சில கேள்விகளை கேட்க போகிறோம். இந்த கேள்விகள் மூலயமா அவங்க என்ன லட்சியத்தோடு பயணிக்கிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தம்பி, நீங்கள் நம்ம நேயர்களுக்கு ஒரு ஹாய் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஆரம்பிக்கலாம். எப்பவுமே மக்களின் செல்வம் நம்ம எண்ணின் செல்வம் மக்கள் அப்படின்ற மாதிரி தான். மக்களே வணக்கம். உங்கள் ஸ்டைலில் ஒரு ஸ்லோகன் சொல்லிடுங்க. அதுதான் ஐயோ கொளுத்துறா. நம்ம தான் இனிமேல் எப்பவும் நம்ம தான் தமிழா, நம்ம தான் கல்லூர் நம்ம தான். அப்படிதான் எப்பவுமே நம்ம தான். சரிங்களா? நம்மன்னு சொல்றதோட இன்னைக்கு அண்ணன் யார் பார்க்க வந்தோன்னா அண்ணன் தான் பார்க்க வந்த கடலூர் மைந்தன். சரிங்களா? கடலூர் மைந்தன், கடலூர் ஆட்டோக்காரன் அப்படின்றாலே அண்ணா வேற லெவல் தான். சும்மா கொளுத்தாரு. அவர் வந்து நம்மள தான் நீ பேட்டி எடுக்கிறாப்புல. நம்ம வீடியோவில் மறக்காம முழுசும் பாருங்க. வேற லெவல் கொளுத்த போறோம் ரெண்டு பேரும். முதல்ல தம்பிக்கு நான் ஒரு வாழ்த்து சொல்லிக்கிறேன். என்னன்னா, அவருடைய பயணம் ஒரு வேளை சினிமாவை நோக்கி இருந்தது அப்படின்னா அந்த சினிமாவில் ஒரு பெரிய வெளிச்சத்தை காணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். என்னன்னா, இளம் வயதிலிருந்து வளர்ந்து வராரு. கடலூர் மாவட்ட மக்கள் அவரை வளர்த்து விடுங்க அப்படின்றத நான் ஒரு அன்போடு கேட்டுக்கிறேன். அதனால் அவருக்கு இதை பார்க்குற டைரக்டர் மற்ற சினிமா டெக்னீஷியன்ஸ் வாய்ப்பை கொடுங்க அப்படின்றது தான் நான் அன்பாக கேட்டுக்கிறேன். ஏன்னா, சின்ன பிள்ளை அவர் வளர்ந்து வரணும், அவர் இந்த மண்ணுக்கான ஏதாவது ஒரு அடையாளத்தை நிரூபிக்கணும் அப்படின்றத ஒரு ஆசையாக ஒரு வாழ்த்தா தெரிவிச்சுக்கிறேன். சரிப்பா, இப்போ உங்களுடைய பயணம் உண்மையாலுமே சினிமா தானா? கண்டிப்பா. அது வந்து என்ன சொல்றது, ரொம்ப ஆர்வம், ரொம்ப மகிழ்ச்சி, நம்ம ஆசை, ஒரு காதல் எல்லாமே சினிமா தான். சினிமாவில் வாய்ப்பு கிடைக்குமோன்னு சொல்லிட்டு தான் போனோம். அப்பயும் ஒரு படத்துக்கு தேடி வாய்ப்புகள் தேடி போனாலும் நம்மளுக்கு கிடைக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நடிப்பான். சும்மா நாட்டையே திரும்பி பார்ப்போம். எப்பவுமே நம்ம தான் டைலாக் சொல்ல வைப்போம். ஓகே. அவருக்கு வந்து ஒரு தனி அடையாளம், தனக்குன்னு ஒரு தனி பாதை அமைச்சு ஆயோ கொளுத்துறா அப்படின்னு சொல்றாரு. எதுதான் கொளுத்த போறாருன்னு தெரியல. இருந்தாலும் நம்ம அவர் கொளுத்த போறத நாமும் இருந்து பார்க்க போறோம். ஒருவேளை மக்களுடைய மனசை கொளுத்த போறாரா, இல்லை வந்து சரவெடியை கொளுத்த போறாரா அப்படின்றத நம்ம கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்கோம். தம்பி மென்மேலும் வளர வாழ்த்துக்களை சொல்றேன். ரெண்டாவது, அவர் வந்து ஒரு கடையை வச்சிருக்கிறார், பிரியாணி கடை. அது இல்லாமல் போன வாரம் பார்த்தேன், ஒரு அன்னதானம் பண்ணியிருந்தார். அவர் உங்களுடைய சொந்த இதில் தான் முயற்சியில் தான் பண்ணுறீங்க. அது ஒரு பெரிய வாழ்த்துக்கள். எல்லாம் இல்லாதவருக்கு கொடுப்போம், இயன்றவரை உதவி செய்வோம் என்ற எண்ணத்தோடு அவர் செஞ்சது ஒரு வாழ்த்துக்கள். நீங்கள் இதை வந்து வருஷம் பண்ணுவீங்க? இல்லை, மாச பூசினாலே நம்ம வள்ளலாருக்கு வந்து தை பூசிலேருந்து செய்கிறோம். அதுலேருந்து மாச பூசமான வள்ளலாருக்கு சொந்த நாள் மாச பூசம். அன்னைக்கு ஃபுல்லாமே நம்ம தலை கிடையாது, காலைல அன்னதானம் தான். எலெக்ஷன்ல நிக்க போறதா கேள்விப்பட்டோம். அது எந்த தொகுதியில் நிக்க போறீங்க? தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம 230 நிக்கலான்னு ஆசை தான். ஆனால் நான் நிக்கலாம் இல்லையா, சும்மா தான் சொன்னேன். ஒருவேளை குறிஞ்சிப்பாடி தொகுதியில் உங்களுக்கு சீட்டு கொடுத்து அனுப்பிங்களா? நோக்கமே கிடையாது. சரிங்களா? அரசியலில் வந்து நிறையா பேர் இருக்காங்க, மக்களை கவலைக்கூடிய இருக்காங்க, மக்கள் மனசுக்கு இடம் பிடிச்சவங்க இருக்காங்க. அவங்க இருந்தாலும் நாம் சும்மா இதாக சொன்னோம்னா நம்மளுக்கு அந்த ஆசை இல்லைங்க. சினிமாவில் ஒருவேளை நடிக்க வாய்ப்பு கிடைச்சி கதாநாயகி யார் கூட நடிக்கணும்னு ஆசை? கதாநாயகி நடிக்கணும்னா யாரு கூட ஆசைன்னு கேட்குறீங்களா? உங்களுக்கு வந்து யாரு கூட சொல்ல, திடீர்னு இந்த கேள்வி கேட்டோடனே எனக்கு ஒன்றுமே சொல்ல முடியலைங்க. யாரு கூட நடிக்கிறதுன்னு எனக்கு பிடிச்ச நடிகை யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம திரிஷா தான். ஆமாம், திரிஷா கூட நடிச்சா ரொம்ப சந்தோஷம் தான். ஓகே, திரிஷா கூட நடிச்சா ரொம்ப சந்தோஷம். திரிஷா வந்து இதை வாட்ச் பண்ணி வச்சுங்க. தம்பிக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க. அவர் உங்க கூட நடிக்கணும்னு ரொம்ப ஆர்வமா வெறித்தனமா இருக்கிறாரு. ரொம்ப உங்களுடைய ஃபேன் போல இருக்கு, தீவிர ஃபேன். அதனால ஒரு வாய்ப்பை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். ஓகே, இப்போ கடலூர் மாவட்ட மக்களுக்கு நீங்க ஏதாவது அன்பான வாழ்த்து சொல்லணும்னா என்ன சொல்ல விரும்புறீங்க? கண்டிப்பா என்ன வளர்த்து விட்ட மக்களே நம்ம ஊர் மக்கள், கடலூர் மக்கள் தான். சரிங்களா? அதனால வந்து கடலூர் மக்களுக்கு எப்பவுமே நம்ம நன்றி கடன் தான் இருக்கணும். சரிங்களா? எப்பவுமே நன்றி கடன் தான். சரி, இந்த நைட்ல வந்து இல்லை இடையில ரொம்ப அன்பு தொல்லை கொடுக்குறாங்கல்ல சில ரசிகர்கள், அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அது என்னன்னா சொல்றதுன்னா, நம்மள ஒண்டியா கொடுத்தா பரவாயில்ல. நீங்க கேட்குற கொஸ்டின் கேட்டதா, நம்மளுக்கு ஒண்டியா கொடுத்தா பரவாயில்ல. குடும்பத்தையே கொடுக்குறாங்க. நைட் 2 மணிக்கு வந்து வீட்டு வாசலை கத்துறது, ரொம்ப வீட்டில் இருக்கவங்களை எல்லாரையும் மன வச்சு ஆளாகிறாங்க. அது வேணும் உண்மைதாங்க நீங்க சொல்றது மாரி. ரொம்ப அன்பு தொல்லைன்ற மாரி நம்மளுக்கு கொடுத்தாலும் பரவாயில்ல, மற்றவங்களுக்கும் கொடுக்குறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் தீர்வு இல்லை. இருந்தாலும் நம்மளை பிடிச்சி தானே வராங்க. அதனால ஒன்றும் சொல்ற மாதிரி இல்லை. இருந்தாலும் நம்மளை கொடுங்க, மற்ற யாரும் கொடுக்குறாங்க. அதான் நம்ம சொல்ல வேண்டியது.
நல்லா கவனிச்சுக்கோங்க. அவருக்கு வந்து ஒரு ஹாய் சொல்லுங்க, அவர்கிட்ட பேசுங்க. ஆனால் வீடு லெவலில் ட்ரபிள் பண்ணாரு. ஓகே, அவர் வந்து ஒரு கஷ்டப்பட்டு ஒரு வெஹிக்கிள் வாங்கியிருக்காரு. அது வந்து எல்லாரும் பார்த்து வாழ்த்துனாங்க. அந்த கஷ்டத்தின் மத்தியில் அவருடைய உழைப்பு, வியர்வை எல்லாமே இருக்குது. ஏதோ ஃப்ரீயாக கிடைக்கிறது இல்லை. அந்த இது வந்து சில பேர் நல்லா பண்ணுறாங்க, சில பேர் வந்து பேட் கமெண்ட் கொடுக்குறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு சேர்த்து வாழ்த்துக்களை தான் சொல்ல முடியுமே தவிர பரவாயில்ல. கருப்பு காட்டான் அப்படின்ற ஒரு அடையாளம் இந்த இந்தியா முழுவதும், நம்ம தமிழ்நாடு முழுவதும் பரவணும் அப்படின்றது எங்களுடைய ஆசை. தம்பியும் தம்பியினுடைய குடும்பமும் இன்னும் மென்மேலும் வளரணும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கொண்டு, தம்பியினுடைய மீண்டும் ஒரு ஸ்லோகனை கேட்டு நம்ம இந்த இது இடத்த முடிக்கிறோம். அடுத்த ஒரு மீண்டும் ஒரு சந்திப்பில் தம்பியை சந்திப்போம். அதுவும் எலெக்ஷன் நிற்க போகிறாரு. அவர் ஜெயித்த பிறகு, எம்எல்ஏ ஆன பிறகு நான் உங்களை வந்து மறுபடியும் ஒரு இன்டர்வியூ எடுத்து நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். தம்பியினுடைய ஸ்லோகனை கேட்போம், கேட்டு நம்ம இதை நிறைவு செய்வோம். அதான் நம்ம வந்து நம்ம டைரக்ட் சொல்லிட்டீங்களா? ஆமாங்க. ஐயோ கொளுத்துறா. நம்ம இனிமேல எப்போ நம்ம தமிழ் நம்ம கல் நம்ம பாருங்க. கருப்பு காட்டாங்க நம்ம பாருங்க. சரிங்களா? கருப்பு காட்டா ஆட்டோக்கார் இருவரும் சேர்ந்துதான் நம்ம அண்ணன் ஐடினா தெரியுமா? கடலூர் சொல்லுங்க. ஆமா, கடலூர் தலைநகரம். கடலூர் தலைநகர்னாலே வேற லெவல் தான். அண்ணா ஐடியா ஃபாலோ பண்ணுங்க, நம்மளையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நன்றி. தொடர்ந்து தான்